பிரியாணிக்கு முக்கியம் இன்கிரீடியன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம அதை எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் தக்காளி, அப்புறம் வெங்காயம், அப்புறம் பூண்டு, முக்கியமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி தழை, புதினா தழை, அது மிளகா, வர மிளகா. இதுதான் இன்கிரீடியன்ட். இதை முதல்ல கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பூண்டெல்லாம் தனித்தனி பல்ல எடுத்து வச்சுக்கலாம். தோலை நிறுத்தி உரிச்சுக்கலாம். அவ்வளோதான், உரிச்சு. சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயில போட்டு பொரிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் பட்டை, ஏலக்காய், அப்புறம் கிராம்பு, அப்புறம் இதெல்லாம் மாங்காய் இலை மாதிரி இருக்காது. அப்புறம் இது இது என்னன்னே தெரியல, இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் அரியெல்லாம் வேணாம், அப்படியே போடுறதான். ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயில நல்லா வறுத்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தையும் போட்டு இது தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறோமோ வறுக்கிறோமோ ஏதாவது பார்த்தோம். நம்ம என்ன சமையலா பண்ண போறோம், பார்க்க போறோம். இது இந்த காலத்துல வேகாது, ஆனா நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ உப்பு போடுறதுன்னு தெரில. தோராயமாக நம்ம அளவுக்கு கையில் படுற எல்லாத்தையும் போட்டுக்கலாம். உப்பை போட்டதும் நன்றாக கிளற வேண்டும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன், நம்ம டீ கலரு பீர் கலரில் வரணும். அப்போ தான் நம்ம இதை வெளியே எடுக்கணும். அது வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வச்சு நல்லா ஓரமாச்சு. ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டணும். அது வரைக்கும் கிண்டணும். பச்சை வாசம்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லைன்னா அதுக்கு மேலே போட்டிங்கன்னா காரம் அடிக்கும். 1 2. இப்போ அந்த மிளகாத்தூளோட வாசம் போற வரைக்கும் இதுவும் நல்லா கிண்டணும். அப்படியே க்ளோஸ் அப் ஷாட் வந்து சட்டி கட்டுறோம். மிளகாத்தூள் போட்டோடனே பிரியாணி கலர் வந்துருச்சு. ஓகே, இது இப்போ நல்லா கலராக வந்துருச்சு. கொஞ்சம் அந்த பக்கத்தில் க்ளோஸ் அப் ஷாட் கட்டுறோம். இப்போ நல்லா நமக்கு வந்துருச்சு. இனி நம்ம ஃபர்ஸ்ட் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு அதை ஒரு 1/2 வேக்காடு வரைக்கும் காய இது போடுவோம். ஃபர்ஸ்ட் தக்காளி போடுவோம். கரண்டி அப்படியே லாங் ஷாட். இந்த போட்ட தக்காளி வந்து நல்லா 1/2 வேக்காடுல வேக வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ தக்காளியோட பச்சை வாசம்லாம் போய் ஓரளவு 1/2 வேக்காடுல வதங்கிடுச்சு. நீங்க அடுத்து நம்ம புதினா போடலாம். புதினா போட்டு இப்போ இதையும் நல்லா வதக்கணும். ஃபர்ஸ்ட் நல்லா இனி இந்த புதினாவை வதங்குற வரைக்கும் நல்லா வேக்காடில் பண்ணிப்போம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் போடுறோம். ஓகே, இது நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் அடுத்து சிக்கன் போட்டுக்கோம். சிக்கன் போட்டாச்சு. நீங்க நல்லா கிண்டணும். இதை இப்போ நல்லா கிண்டினதுக்கு அப்புறம் சிம்மிலே வச்சு கொஞ்சம் வேக விடணும். அப்பனா சிக்கன் வேகும். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. விசில் இறங்கிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நல்லா பிரியாணி
இன்னைக்கு நான் சமைச்ச பிரியாணி சாப்பிட வந்திருக்க பையா இவங்க தான். நீங்களே சொல்லுங்க பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா?